நம்ம தோட்டத்தில் நட்டிருந்த வெங்காய பயிர்கள் எல்லாமே நல்லா செழிச்சு வளர ஆரம்பிச்சிருச்சு. கடந்த ஒரு வாரமாவே நம்ம ஊர்ல பனி அதிகமா பெய்யறனாலயோ என்னமோ தெரியல, வெங்காய பயிர்களினுடைய இலை நுனிகள் எல்லாமே கருக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல விட்டிருந்தோம்னா நம்ம வெங்காய பயிர்கள் அதிகமா பாதிக்கப்பட்டுரும்ன்ட்டு நானும் மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சு விட்டுலாம்னு போய் மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வாங்கிட்டு வந்த நேரமோ என்னமோ தெரியலைங்க, இந்த மேகங்கள் எல்லாம் கருக்கள் கட்டி மழை வர்ற மாதிரி ஆயிப்போச்சு. மருந்து அடிச்ச உடனே பின்னாடியே மழை பெஞ்சுன்னா அந்த மருந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால நாங்களும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம். 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் வாங்கிட்டு வந்த மருந்துகள் எல்லாமே கொட்டி கலக்க ஆரம்பிச்சிட்டோம். கலந்த மருந்துகள் எல்லாம் தனித்தனி டப்பாவில் பிரித்து வச்சுட்டோம். கூடவே பசையும் கலந்து அடிச்சா தான் மழை பெஞ்சாலும் ஒன்றும் பண்ணாது, அதாவது மருந்துகளை கழுவாது. அதனால பசையும் கலந்து வச்சு போட்டு அதுக்கடுத்து ஸ்ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணி கலந்த மருந்துகள் எல்லாம் ஊற்றி நேராக மருந்து அடிக்கிற காட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். போனவுடனே நானும் மருந்துகளை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா காற்று கொஞ்சம் வேகமாகவே வீசிட்டு இருந்தது. காற்று வேகமாக வீசினாலே நமக்கு மருந்து அடிக்கிறதுக்கு மைனஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று வாக்கில் உங்களுக்கு மருந்துகள் சுழிச்சு போயிட்டு இருக்கும்போது நல்லா பயிர்களில் சரியாக படாது. அப்படி பயிர்களில் சரியாக பள்ளினாலே அந்த மருந்து வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். பயிர்களும் நோயிலிருந்து குணமாகாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு காற்றை பொருட்படுத்தாமல் மருந்துகளை அடிச்சு விட்டு வந்துட்டேன். அடிச்சதில் மீதி இருந்த மருந்துகளை கொண்டு வந்து நம்ம வெள்ளைப்பூண்டு காட்டுகளுக்கு அடிச்சு விட்டாச்சு. ஏன்னா வெள்ளைப்பூண்டு வெங்காயம் பெரிய வித்தியாசம் இல்லை, அறுவடை காலங்கள் தான் வேறு வேறு. மருந்தெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு நேராக கொண்டு போய் ஸ்ப்ரேயரை வச்சு போட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேனுங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கொய்யா மரத்துக்கு வந்திருந்தேன். கொய்யா கனிகள் பூராமே பழுத்து உழுந்து கிடந்தது. எனக்கு தேவையான ஒரு 2-3 காய்கள் மட்டும் பிடிங்கிட்டேன். ஏன்னா நாமளும் 2-3 மணி நேரம் மருந்தடிக்க நம்மளுக்கு பசியாயிருச்சு. பிடுங்கின பழங்களை எல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஒரு வழியாக மருந்தடிக்கிற வேலையை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேனுங்க.